உபச்சாரத்தை தொடர்ந்து தாள உபச்சாரம். தாள உபச்சாரத்திலே நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகர், அதே போல சுவாமிக்கு பிடித்தமான தாளம் ஆதி தாளம். ஆதி தாளம் ஆதி தாளம் அவதாரஜ. அடுத்தபடியாக சுவாமி விநாயக பெருமானுக்கு 16 மூர்த்தங்கள், அதாவது 16 ஷோடச கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16 கணபதி இங்க தூண்கள்ல சித்திரமா, அதாவது சொதை ரூபத்தில் இருக்கு. அதாவது பால கணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, கஜ கணபதி, பிங்கல கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்னராஜ கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹேரப்ப கணபதி, லட்சுமி கணபதி, புவனேச கணபதி, நிருத்த கணபதி, ஊர்த்வ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூண்கள்லாம் வச்சிருக்காங்க. 16 கணபதி சுரூபம். அதிலே 15ஆவதா இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சுரூபத்தினுடைய பெயர் நிருத்த கணபதி. சரியாக இந்த தூண்ல வச்சிருக்கா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவாலயத்துல பாத்தீங்கன்னா பிரகாரத்துல முதல்ல இருக்கும். முதல்ல வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கும், அதுக்கு முன்னதாக நிருத்த கணபதி இருக்கும். 2 சுவாமியை தான் நம்ம நர்த்தன கோலத்துல பார்க்க முடியும். ஒண்ணு நடராஜ பெருமான், இன்னொன்னு நர்த்தன கணபதி. அதுல பாத்தீங்கன்னா அந்த நர்த்தன கணபதிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது நாரத பெருமான் ஒரு அதிசய கனிய மாங்கனியை கொண்டு வரார். அப்ப வந்து சுவாமி அம்பாள்கிட்ட கொடுக்கும் போது அதை நம்மளுடைய 2 மகன்கள்ல ஒரு மகன்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சுவாமி அம்பாள் யோசிக்கும் போது 2 பேர்ல யாரு வந்து இந்த சிறந்த மகன் நிரூபிக்கிறதோ அவளுக்கு இந்த கனியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அகில புவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை 3 முறை யாரும் வலம் வராலோ அவளுக்கு இந்த கனியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சுவாமி அம்பாள் சொல்றா. அதுல பாத்தீங்கன்னா உடனே முருகப்பெருமானுக்கு சந்தோஷம். நம்ம தான் வந்து அண்ணனுடைய நல்லா ஃபிட்டா இருக்கும், நம்மளுடைய மயில் வாகனம் ரொம்ப ஜெட் வேகத்துல ஸ்பீடா போகுது, அதனால நம்ம டக்குன்னு வந்து நம்ம வந்து இந்த கனியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சொன்ன தாமசத்துல மயில் வாகனத்துல கிளம்பிட்டார். விநாயக பெருமான் தொண்டியின் தொப்பையை வச்சுட்டு யானை முகத்தை வச்சுட்டு அவருக்கு இருக்கிறது மூஷிக வாகனம், அந்த ஸ்லோ ஸ்பீட்ல போறது. அவர் வந்து ஜெட் வாகனம்னா இவர் வந்து சைக்கிள் வண்டி, இதுல எப்படி போலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு சமயம் யோசிக்கும் போது டக்குன்னு அவருக்கு வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய உருவம் வந்து தாமசமா இருந்தாலும் புத்தி வந்து அதிசாத்வீகமா இருந்திருக்கு. அதுல விநாயகர் பெருமான் வந்து அன்னையும் பிதாவும் முதல் தெய்வம். அதே போல பார்வதி பரமேஸ்வரன் தான் எனக்கு தாய் தந்தை, அவாதான் எனக்கு 7 16 உலகத்திற்கு சமானமானவாள் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரே நமக்கு வந்து அகிலம், பெற்றோரே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையை 3 முறை சொல்லி வந்து இந்த வந்து தான் சிறந்த பிள்ளை, தாய் தந்தையருக்கு சிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அம்பாளை மகிழ்வித்து அந்த ஞானக்கனியை பெறுறார். உடனே முருகப்பெருமான் கோச்சிட்டு பயணமலைக்கு போறார். அப்ப அவையார் அவருக்கு பாட்டு பாடி சாந்தமாகி வந்தது ஒரு கதை. அப்ப அந்த அதிசய ஆனந்த கனியை பெற்றோன்னு அந்த விநாயக பெருமான் ஒரு நர்த்தனம் ஆடுறாராம். அதை பார்த்து சுவாமி சிரிக்கிறாராம். அதுலயே இந்த கணபதி தாளம் அப்படின்னு அங்கதான் உருவாகுது. பசுபதி ஹாஸ்யஜம் கணபதி நாட்டியதம். விநாயக பெருமான் அதாவது குழந்தை எந்திரிச்சு நடக்கிறத பார்த்தாலே பெத்தவா சந்தோஷப்படுவா. அதுலயும் வந்து ஒரு ஆனந்தமா சிரிச்சு சந்தோஷமா ஒரு நாட்டியம் ஆடும் பொழுது சுவாமி அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாராம். அததான் இந்த கணபதி தாளம் அப்படின்றதுல வர்ணிச்சு பாடியிருக்கான். அதுதான் கணபதி நாட்டியதம் பசுபதி ஹாஸ்யஜம். அதுதான் வந்து கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா நர்த்தன கணபதி அப்படின்னு இருக்கும். ஒரு கையில வந்து பழம் இருக்கும், ஒரு கையை அப்படி தூக்கி வச்சுட்டு சுவாமி அம்பாளை காமிச்சுட்டு இருப்பார், இன்னொரு கையால ஒரு கையில பழம் வச்சுட்டு இருப்பார், காலை வந்து ஒரு பக்கம் மடக்கி பக்கவாட்டுல தூக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நர்த்தன கணபதி அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த நர்த்தன கணபதியை இந்த இடத்துல ஆராதிக்கும் விதமாக நமது செல்வ கணபதி ஆலயத்திலே ஆலய அர்ச்சகர் சிவாகமரத்னம் சிவஸ்ரீ சிவாச்சாரியர் அவர்கள் கணபதி தாளம் அப்படின்ற அந்த ஸ்தோத்திரத்தை சுவாமிக்கு இப்பொழுது நம்ம எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும், விநாயக பெருமானுக்கு எப்படி ஞானக்கனி கிடைச்சதோ அதே போல நமக்கு வந்து நமக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கணும், நமக்கு எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அந்த கணபதி தாளத்தை பாடல்ல வித்வானவர்கள் இணைந்து இசைக்க உள்ளார்கள். தொடர்ந்து இந்த கணபதி தாளத்தை சுவாமிகிட்ட பிரார்த்திப்போமாக. நம்ம எல்லாரும் கேட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறுவோமாக. जय सर्व विनायक महागणपति की जय। गणपति तालम प्रज गणपति तालम अवतारज। ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि प्रचोदयात्। विद्यादपादकों लीलान् भवगत्सजा वन्दे मादङ्गभावेन क्रीडन्तं गणनायकं लम्बोदरं श्यामनिपोङ्गनेशोरवक्षस्रदपूर्ध्वकाभ्यां शलक्टिकं दन्तमगङ्ग्राभ्यां वेदराभ्यां दददानवीडे दित्तां
தித்தாம் தித்தருகிட தருகிட தாம் தித்தாம் தித்தருகிட தருகிட தாம் தித்தாம் தாம் தாம் தகதோம் தாம் தாம் தகதோம் தாம் தாம் தகஜுன 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 தாம் சுர சுர கணபதி சுந்தர கீதம் ரிஷி ரிஷி கணபதி ஜெய சமானம் பவ பவ கணபதி பத்ம சரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே गजमुखभद्रं गिरिजापुत्रं गणकुलमित्रं गणपतिमीशप्रियं करकृतपरसुन्दं गणपाणिं कबलितपद्मरुचिं सुरपतिवन्द्यं सुन्दरनृत्तं सुरचितमणिमकुटम् प्रणवितदेवं प्रकटिततालं षड्गिरितालमिदम् तद्गिरितालमिदम् ओधरवर कुञ्जाशुरकृत कुङ्कुमवर्णधरं लम्बोदरवर कुञ्जाशुरकृत कुङ्कुमवर्णधरम् श्वेतसलिङ्गं मोदकहस्तं प्रीतिसमनसफलम् नयनत्रयवरनादविभूषितनाना गणपतिकम् नयनत्रयवरनादविभूषितनाना गणपतिकम् नयनत्रयवरनादविभूषितनाना गणपतिकम् धवलितचन्द्रं धवलितचन्द्रं फणिमणिविरनविभूषितगड्गम् धनुधनुविधहरशूलकपालं हर हर शिवसुतगणमशिवभयो सुतगणपतिरभयं धड धड विगलितमद जल जलधित गणपतिवाद्यमिदम् धड धड विगलितमद जल जलधि गणपतिवाद्यमिदम् 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 वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं दण्डपाणि पूर्वजं दण्डपाणि भास्करे दण्डपाणि पूर्वजं दण्डपाणि भास्करे अपाम्बदे वर्णितं वायुपतिरीधिरम् अपाम्बदे वर्णितं वायुपतिरीधिरम् पशुपति आज्ञनं गणपति आज्ञनं पशुपति हास्यनं गणपति हास्यनं आगुवादनं मासपूर्वकं आगुवादनं मासपूर्वकं विघ्ननायकं चिन्तयायकं विघ्ननायकं चिन्तयायकं विघ्नयायकं विघ्ननायकं विघ्ननायकं चिन्तयायकं गणपति जय विजय